Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது RRB group D அதுக்கான கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மார்க் வாங்கினா செலக்ட் ஆக முடியும் உள்ள போயிட முடியும் நம்ம PEDக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க இது எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படினா previous yearல நடந்த கட் ஆஃப் மார்க் வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. இது யாருக்கு பயனுள்ளதா இருக்குன்னா இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குரூப் டி எக்ஸாம் எழுத போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எந்த அளவு மார்க் எடுத்தா உள்ள போக முடியும், நம்ம செலக்ட் ஆக முடியும் அப்படின்னா ஒரு கிளியர் அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்க வரும். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் சிபிடியோட எக்ஸாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் சிபிடியே நமக்கு இப்படி நடக்கும். ஓகேவா, இது 90 மினிட் கொடுப்பாங்க, 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்கிறக்கூடியது இந்த சென்ட்ரல் சயின்ஸில் 25 மார்க்கு, மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30. இது வந்து ஜிகேன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக, இல்லைன்னா ஜெனரல் அவேர்னஸ்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்ததா. ஓகே, மொத்தம் நிறையா இருக்குது. இது 20. இது 1/3 நெகட்டிவ் மார்க். நீங்கள் தவறு ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா, சப்போஸ் இது பிடபிள்யூபிடி நீங்கள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ இதுதான் மெயின், இதுதான் எக்ஸாமு. இதில் தான் நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினா உள்ளே போகலாம் அப்படின்றதான். இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு இந்த எக்ஸாமில் சிபிடியில் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு போகலாம். இப்போ நல்லா பாருங்கள், இதுதான் 2019 வந்தது. அதோடைய சிபிடி 1 ஃபிசிக்கல் பிஇடிக்கு போகிறதுக்கான எலிஜிபிளான கட் ஆஃப் மார்க் இதுதான். இதில் ஓப்பன் கேட்டகரி எக்ஸ் ரிவிஸ்மெண்ட்குள்ளது இருக்குது. இதில் இந்த பர்சன்டேஜ் ஸ்கோரை விட்டுருங்க இதை. ஓகேவா, இதில் நார்மலைசேஷன் மார்க் இருக்குல்ல, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த யூஆர் கேட்டகரி இருக்கிறதுலே அதிகமானது நான் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்க்கும்போது இந்த தான் 61 இருக்குது. இப்போ ஓகேவா, இது 61 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, சொல்லலாமா? அதாவது ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 50, எஸ்டிக்கு வந்து 44, இவங்களுக்கு 56, இவங்களுக்கு 40 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கக்கூடியது இந்த 2019 வேக்கன்சி எவ்வளோன்னு பார்க்கணும். டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 1 லேக் இருந்துச்சு. 1 லேக்கு வேக்கன்சி இருந்துச்சு. ஸோ ஓகேவா, அதில் சென்னை சதர்ன் ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9000 வேக்கன்சி இருந்துச்சு. ஓகேவா, இந்த 9000க்கு இந்த 61%, 61 இது வந்துருந்துச்சு மார்க். ஓகேவா, இது ஓகே. ஏன்னா எப்போயுமே அவங்க எடுக்கிறது எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேக்கன்சிக்கு எவ்வளவோ அதில் 3 மடங்கு எடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் கான்செப்டில் எடுப்பாங்க. இதுதான். அப்போ இதுக்கு இந்த 61 மார்க்குன்ற கட் ஆஃப் ஓகே. ஆனால் இப்போ இருக்கிறது என்ன, 2025 நம்மளோட வேக்கன்சி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அதோட சென்னையோடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் நடந்தது. இதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஓகே தானே? இப்போ இந்த வருஷத்துக்குள்ளது இப்போ 2025 வேக்கன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 ப்ளஸ் இருக்குது. ஓகேவா, இருக்குது. இது டோட்டலாக. இதில் உங்களுக்கு சதர்ன் ரீஜியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 தான் சம்திங் தான். ஓகேவா, இன்னும் ஆடாகலை, வேறு எதாவது அடிஷ்னலாக வரல. இதுதான் வேக்கன்சி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? அப்போ அங்கே இருந்தது 9000. இப்போ இங்கே நீங்கள் 3% கூட்டினாலேவும் உங்களுக்கு 7-8 தான் வரும். ஓகேவா, 8000 தான் வரும். இத்தனை பேர் தான் உள்ளே எடுப்பாங்க, கொண்டு போவாங்க, 3 மடங்கு. இதுதான் வேக்கன்சி. இதுக்கு 3 டைம் எடுத்துகிட்டு போவாங்க ஆளை. மொத்தமே 7800 பேர் தான் டோட்டலாகவே கொண்டு போவாங்க ஓவராலாக. ஓகேவா, இதுதான் மெயின் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நமக்கு இருக்கக்கூடியது மெயினானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸில் 25 கொஸ்டின் இருக்குது. அடுத்து ரீசனிங், இந்த ரீசனிங்கில் 30 இருக்குது. இது இல்லாமல் சயின்ஸு. ஓகேவா, ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இந்த 3ல் தான் உங்களால் மார்க் வாங்கினாத்தான் உண்டு. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. அடுத்து இந்த அவேர்னஸ் ஜிகே எல்லாமே வருது. 20 மார்க் இருக்கு இல்லையா, இது டஃப்பு. நானே சொல்கிறேன் எப்படின்னு நான் சொல்ல பாருங்க. இதை மட்டும் இதில் ஸ்கோர் பண்ணாதான், இதில் ஸ்கோர் பண்ணுறது மொத்தம் உங்களுக்கு 80 மார்க் இருக்குது. இந்த 80 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க அதுதான் உங்களுடைய ஜாபை டிசைட் பண்ண போகுது. ஏன்னா இந்த இதுன்னு வந்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி,
எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி போகும், கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணணும் நிறையா. ஓகேவா, நிறையா கவர் பண்ணணும் இந்த இதில். அதனால இதில் இதுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக கொடுங்க படிக்கிறது. இதில் நிறைய டாபிக் இருக்கும், படிக்கவானா போய்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேவா, இதை கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ இந்த இதில் நீங்கள் குறிப்பாக இந்த இதில் மேக்ஸில் நீங்கள் 22க்கு ப்ளஸ்ஸு நீங்கள் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஏன்னா 3ன்றது மேக்ஸிமம் அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு வச்சுங்களேன் இந்த இதை பொறுத்தளவு. அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு 30மே ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 28 வைங்க இதில் நீங்கள். ஏன்னா ரீசனிங்கை பொறுத்தளவு 30மே ஆன்சர் பண்ண முடியும், ஈஸியாக தான் இருக்கும். குரூப் டியை பொறுத்தளவு நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் இதில் 28 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நீங்கள் 20 கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு. இதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் குறைக்கக்கூடாது. இது எடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம். ஓகேவா, அப்போ இது 80 எவ்வளோ வருது, 60, 70 வருது. ஓகேவா, 70 வருது, இதுலேயே 70 வருது. ஓகேவா, இங்கே எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் 10 மார்க்காவது வாங்கி ஆகணும். டோட்டலாக நீங்கள் ஒரு 80வது வாங்கணும். ஓகேவா, 80 வாங்கணும். இதுக்கும் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் ஒரு 75க்கு ப்ளஸ்லையாவது நீங்கள் இருக்கணும். இந்த இதை தாண்டவே கூடாது. நீங்கள் 75க்கு மேலே இருக்கணும். 80 நல்லா 80 ப்ளஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சேஃபான சைடில் இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க. எங்கே பிஇடிக்கு தான். இப்போ நம்ம பார்த்துக்கிறதெல்லாம் பிஇடிக்கு போகிறதுக்கு தான். ஓகேவா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு தான் போக முடியும் இந்த கட் ஆஃபில். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் எந்த ஏரியாவில் இப்போ இந்த இது நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் மெயின் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியான்னு சொல்லியாச்சு. இந்த ஏரியாவில் எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி. அப்போ உங்களே மாதிரியாகவும் எத்தனை பேர் வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நீங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எந்த ஏரியா வீக்காக இருக்கீங்களோ அதை டெவலப் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜாப்பை நீங்கள் தான் பிடிக்கணும் கடுமையாக. ஓகேவா, இதுதான் மெயினானது. இன்னொன்று, இப்போ இந்த கட் ஆஃப் மார்க்லேயும் ஒரு சிலருக்கு டவுட் வரும். இப்போ ஒரு சின்ன இது புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 கேட்டகரியில் நான் எடுத்துக்கிறேன். பிசி, இங்கே வந்து எஸ்சி கேட்டகரி. ஓகேவா, இது இல்லாமல் யூஆர் தனியாக இருக்கும். இந்த யூஆர் கதையை நான் அப்புறம் வர்றேன். இப்போ இதில் ஒரு 10 பேர் மார்க் நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கேயும் நான் எடுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இவர் வந்து இப்போ 100க்கு இவர் வந்து ஒரு 95, ஃபஸ்ட்டு மார்க் 95 வச்சுக்கலாம். 98 நிறையா இருப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுக்கிறோம். 94 93 92 91 90 89 87 86 இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே இதில் இந்த கேட்டகரி இது வந்து பிசி கேட்டகரியில் இங்கேயும் சரி இதே இதை கூட நான் வச்சுக்கலாம். இதே இதை வைக்கிறத விட இப்போ நான் இவங்க இதில் கேட்டகரியில் பார்க்குற போது இவங்க வந்து அதிகபட்ச ஸ்கோரே 92ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அந்தந்த கம்யூனிட்டி இதில் தான் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே 91, இங்கே 90, இங்கே 87, 86, 85, 84, 83, 82. ஓகேவா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதில் இப்போ இது வரைக்கும் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இது வரைக்கும் செலக்ட் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் மேலே இருக்கவங்க எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கவர் இந்த 6th உள்ள ஆள். ஓகேவா, அந்த கம்யூனிட்டிலே 6th உள்ள ஆள் வரல, செலக்ட் ஆகலை. இவர் 90 மார்க் வாங்கியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், 90 மார்க் வாங்கியிருக்காரு. ஆனால் இங்கே உள்ள ஆள் 86 மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க எஸ்சி கேட்டகரியில் இருக்கவங்களே 86 வாங்கியிருக்காங்க. இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த இவர் செலக்ட் ஆகலை. ஓகேவா, இப்போ நல்லா பார்க்கணும். இந்த இதில் இந்த பிசிக்கும் எஸ்சிக்கும் போட்டி கிடையாது. இவங்க மார்க் வச்சு இவங்க உள்ளே போக முடியாது. இந்த இதில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 10 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இந்த 10 வேக்கன்சியும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் போட்டி விட முடியும். இவங்க இங்கே வர முடியாது. அதே மாதிரி இவங்க உள்ள 10 வேக்கன்சிக்கு இங்கே எஸ்சியில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த 10 வேக்கன்சி போட்டி வர முடியும். போட்டி. ஓகேவா, இது ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா
பிசியில் நான் 90 மார்க் வாங்கி நான் எனக்கு கிடைக்கல. ஆனால் எஸ்சி கேட்டகரி பீப்புள் வந்து அவங்க 80 தான், என்னை விட கம்மியான மார்க் தான், பட் ஆனால் அவங்க போஸ்டிங் போயிட்டாங்க அப்படின்வாங்க. அது உங்கள் வேலைக்குள்ளே அவங்க வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வேலைக்குள்ளே வந்தது யாருன்னா உங்கள் கம்யூனிட்டிலேயும் உங்களோட அதிகமாக படிச்சிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்கவர் இவங்க தான் உங்களுக்கு போட்டியே தவிர இவங்க கிடையாது. எந்த இதே தான் சேம் எல்லா கம்யூனிட்டிக்குமே இப்படி தான் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து தெரியாமல் அவங்க புரியாமல் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக்னால அவங்க புரிஞ்சிருப்பாங்க, அது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்மளுடைய கேட்டகரியில் நம்ம உள்ளே போகிறது தான் ஃபஸ்ட்டு. இதை தாண்டி நீங்கள் யூஆர் வரும்போது தான் எல்லாரும் ஒரே மாதிரி போட்டி விடும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்மளால் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம ஜெயிச்சு நம்ம கோட்டாக்குள்ளே நமக்கு கொடுத்த வேகன்சிக்குள்ளே வர முடியலைன்னா பொதுவில் வர முடியாதுன்றதை நீங்கள் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கணும். யூஆர்ன்ற போது எல்லாரும் வருவாங்க, எல்லா மார்க்கும் வரும். இங்கே டஃப்பு, இந்த யூஆரில் வாங்குறது டஃப்பு. அதுக்கு தான் ஒவ்வொருத்துக்குமே வேகன்சி கொடுத்துருப்பாங்க, அந்தந்த கம்யூனிட்டி ரீதியாக கொடுத்துருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி இதில் இருக்க வேகன்சியை அவங்க அதுக்குள்ளே இருக்க கம்யூனிட்டி மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த கேட்டகரியில் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும். அது நல்லா புரிஞ்சிருக்கும். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சிலர் வந்து தவறாக புரிஞ்சிருப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த விளக்கம். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்தது. இதில் அந்த பிஇடி நம்ம அந்த பிஇடினா என்ன? ஓகே, அதில் நான் பாஸ் ஆகிட்டேன், வந்துட்டேன், செலக்ட் ஆகிட்டேன். அந்த பிஇடி என்னவாக இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். இதில் 2 மேலுக்கு தனியாக இருக்கும், ஃபீமேலுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும். இதில் 35 கிலோ வெயிட்டை நம்ம தூக்கிட்டு போகணும். 100 மீட்டரு போகணும். 2 மினிட்ஸு கொடுப்பாங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான், கீழே போட்டுறக்கூடாது. அதே மாதிரி ரன்னிங் பண்ணணும். 1000 மீட்ரு 4 மினிட்டு 15 செகண்ட் தருவாங்க. இதுக்கும் ஒரே சான்ஸ் தான். அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 20 கேஜி உள்ள வெயிட்டை நீங்கள் தூக்கிட்டு போகணும். 100 மீட்டர் போகணும். 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 1 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ரன்னிங் அவங்களுக்கும் அதே 1000 மீட்டரு. டைம் வந்து 5 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 40 செகண்டு. 5 மினிட்ஸ் ப்ளஸ் 40 செகண்ட் கொடுப்பாங்க. ஒரே சான்ஸ் தான். இதை நீங்கள் கரெக்டாக ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கானது. இதிலேருந்து ஃபினிஷ் ஆகி அடுத்தது உங்களுக்கு மெடிக்கல் கூப்பிடுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் கட் ஆஃப் மார்க் ஒன்று வரும். அது போஸ்டிங்கானது. ஓகேவா? ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ் வளமுடன். உங்களோட ட்ரீம் ஜாப்பை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் தான் கடுமையாக ஹார்ட் ஒர்க் போடணும். வாழ் வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.